வணக்கம். ரூம்மேட் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? அதாவது விவாகரத்துக்கு முக்கியமான சில காரணங்கள் அப்படின்னா, 1 திருமணத்திற்கு வெளியே உறவு. ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் திருமணத்திற்கு வெளியே உறவு கொள்ளும்போது அது ஒரு காரணம். 2வது பொருளாதார ரீதியான வரக்கூடிய பிரச்சனைகள், இல்ல நம்ம ஊர்லலாம் மற்ற பிரச்சனைகள். மாமியார், மருமகள் இந்த மாரி பல்வேறு விதமான பிரச்சனைகளால பிரியிறது. 3வதாக ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரூம்மேட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். 2 பேரும் நீண்ட நாள் இருப்பாங்க. தாம்பத்திய உறவு ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு ஈர்ப்பு, ஒரு இன்டிமசி, ஒரு நெருக்கம் இல்லாம இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு ரூம்மேட் மாரி 2 பேர் ரூம்ல தங்கியிருக்கிறாங்க. வருவாங்க, அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு போவாங்க. அப்படி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கிற மாரி ஒரு ரூம ஷேர் பண்ற மாரி ஆயிடும். ரூம்மேட் சிண்ட்ரோம் அப்படின்னு. இது ரொம்ப பாப்புலர். உலகம் முழுவதுமே இந்த பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியும். அமெரிக்காலலாம் இத என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப இந்த சென்டென்ஸ் ரொம்ப பாப்புலர். "ஐ லவ் யூ. ஐ அம் நாட் இன் லவ் வித் யூ" அப்படின்னுவாங்க. நான் உன் மேல அன்பாட இருக்கேன். ஆனா அந்த காதல் உன் மேல இல்ல. அந்த ஈர்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றது. கொஞ்ச நாள் ஆனவுனே அந்த ஈர்ப்பு குறைஞ்சு போயிடும். இது விவாகரத்திற்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அப்ப இத எப்படி சரி பண்ணணும்? இத சரி செய்யணும். நீங்க முயற்சி எடுத்து சரி செய்யணும். அப்படி பை டிஃபால்ட்டா விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில இந்த பிரச்சனை அதிகமாகி, ஒரு அன்பு இல்லாம, ஈர்ப்பு இல்லாம 2 குழந்தைகள் இருக்கும். அப்படி எல்லாரும் வருவாங்க, போவாங்க. ஒரு கட்டத்தில பெரிய ஈர்ப்பு இல்லாம விவாகரத்தில முடியும். அப்ப இத எப்படி சரி பண்றது? ஒரு எஃபிஷியன்ட்டா அத அன்பு செலுத்துறது, அத வெளிப்படுத்துறது, சின்ன சின்ன குறைகள பெரிதுபடுத்தாம இருக்கிறது, எப்போதும் எல்லா விஷயத்துக்கும் ஆர்க்யூ பண்ற நம்ம ஒப்பீனியன் எல்லா நேரமும் வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா நேரங்கள்லயும் எல்லா விஷயங்களையும் விவாதிச்சு சண்டை போட வேண்டிய அவசியமே இல்ல பெரும்பாலான நேரங்கள். ஆக்டிவாக அத பண்ணணும். எப்படி நம்ம ஒரு தோட்டத்த அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. அது புதராக தான் மாறுமே தவிர, அழகான தோட்டமா இருக்கணும்னா, அத நீங்க முறையாக பராமரிக்கணும். களைகளை எடுத்து, பயிர்களுக்கு தேவையான நேரத்தில தண்ணீர் விட்டு அத வளர்க்கணும். தோட்டமாக வளர்த்தா தான் அது தோட்டமா இருக்கும். தானா வளர விட்டீங்கன்னா, அது புதராக மாறிடும். அதுபோல திருமண வாழ்க்கையில ஆக்டிவாக பல விஷயங்கள நீங்க செய்யணும் 2 பேரும். அன்பு செலுத்துறது, அன்ப வெளிப்படுத்துறது, அதே மாரி தாம்பத்திய உறவு இல்லாட்டி என்ன? அப்படின்லாம் இல்ல. கண்டிப்பாக அது உங்க நெருக்கத்த அதிகமாக்கும். ரூம்மேட்டுக்கும் நண்பர்களுக்கும் தம்பதிகளுக்கும் உள்ள வித்தியாசமே முக்கியமா தாம்பத்திய உறவு தான். இப்படி எல்லா விஷயங்களையும் கவனமா இருக்கணும். தேவையில்லாத ஆர்க்யூமென்ட் சண்டைகள ஒதுக்கிடணும். அன்பு குறையாம பார்த்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ரூம்மேட் சிண்ட்ரோம் ஒரு முக்கியமான காரணம் உலகெங்கும் விவாகரத்துக்கு. ஆனா இதை தடுக்க முடியும். மற்ற எல்லா பிரச்சனையும் விட இத முழுமையாக நம்மளால தடுக்க முடியும். அதை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு இருக்கும்போது அத நம்மளால செய்ய முடியும்.